என்னை வழிபடுவது வீண். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இவர்கள் என்னை வழிபடுவது வீண். எவர்கள்? பின்னே வரக்கூடியவர்கள். யார் அவர்கள்? நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டுவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறீர்கள். நமக்கு முக்கியமானது, உன்னதமானது, உயர்வானது, உச்சிதமானது, உயிரானது எது சொன்னால் கடவுளின் கட்டளைகள், நியமங்கள், கற்பனைகள், வார்த்தைகள், ஆண்டுடைய சித்தம், ஆண்டுடைய திருவுளம். ஆனால் இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? பாரம்பரியத்தை மட்டும் பிடித்து கொண்டு படிப்பினையை தள்ளி போடுகிறார்கள். அதாவது கடவுளுடைய கட்டளையெல்லாம் கைவிட்டு விட்டு மனித மரபையே பின்பற்றி வருகிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய ஆராதனை, அவர்கள் செய்யக்கூடிய வழிபாடு வீணானது. கடவுளுடைய வார்த்தைக்கு இல்லாத, கடவுளுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்காத எந்த இடமும் கடவுளுக்கு ஏற்புடைய இடம் அல்ல. கடவுளுடைய வார்த்தை இடம்பெறாத, கடவுளுடைய கட்டளை கடைபிடிக்காதபடி செய்கின்ற ஒரு வழிபாடு, ஆராதனை கடவுளுக்கு ஏற்புடையது அல்ல. மறுபடியும் சொல்கிறார், நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு, பாரம்பரியத்தின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாகி விடுகிறீர்கள். இதை பாரம்பரியத்தை தூக்கி தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறபடினாலே, அந்த மரபை நீங்கள் உயர்த்தி, அதை மரபை மட்டும் நீங்கள் உயர்த்தி பிடிக்கிறபடினாலே இதை நீங்கள் பயனற்றதாக ஆக்கி விடுகிறீர்கள். கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இது மாதிரி நிறைய காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லி கடுமையாக சாடுகிறார். இப்படிப்பட்ட வழியிலே செல்லக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வழிபாடு வீணான, அருவருக்கத்தக்க, கடவுள் வெறுக்கத்தக்க ஒரு வழிபாடு. கடவுள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதைத்தான் சொல்லுகிறார், இவர்கள் என்னை வழிபடுவது, ஜெபிப்பது, ஆராதிப்பது வீண். அப்படிப்பட்ட வழிகளில் நாம் செல்லாதபடி உண்மையிலும் ஆவியிலும் கடவுளை தொழுவோம். அவருடைய வார்த்தையை கடைபிடித்து அவருக்கு ஏற்புடைய மகிமையை செலுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.